அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம உள்ளட்சம், அதனால் கிடைக்கிற நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றோம். ஏற்கனவே ஒரு ஹதீஸை பார்த்தோம். உள்ளட்சத்தோடு நம்ம தொழுகிற பொழுது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, அன்னைக்கு நம்ம செய்த சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். எப்போன்னா உள்ளட்சம் இருந்தால் மட்டும்தான். அந்த தொழுகை உள்ளட்சத்தோடு தொழுதான். உள்ளட்சம் என்பதுக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் கொடுத்துருக்கிறோம். அதோடு சேர்த்து இணைத்து பார்த்து கொள்ளுங்கள். சரி, உள்ளட்சத்தோடு நம்ம தொழுதல் என்பது அது உள்ளத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளப்படுற விஷயம் அல்ல. நம்ம உள்ளட்சம்னா உள்ள மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. உள்ளட்சம் என்பது உள்ளத்தில் அச்சம் வந்துட்டாலே அதனுடைய வெளிப்பாடு உடல் உறுப்புகளில் நமக்கு கண்டிப்பாக தெரியும். தலையில், பார்வையில் ஒரு பயம் இருக்கும்போது சொல்லுவோம். உள்ளத்தில் பயம் இருந்தால் கண்டிப்பாக வெளியில் எல்லா உறுப்புகளும் அதை எடுத்து சொல்லும். அதுக்கு அரபியில் ஹுது என்று சொல்லுவார். ஹுஷு ஹுது. இந்த தொழுகையை பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் ஹுஷுவை பேசினால் ஹுதுவையும் பேசுவார். ஹுஷு என்று சொன்னால் உள்ளச்சம், ஹுது என்று சொன்னாலும் அச்சம்தான். ஆனால் அது உள்ளத்தை சார்ந்தது, இது வெளிப்படான உறுப்பை சார்ந்தது. சில நேரங்களில் சில பேர்களுடைய வெளிரங்கமான செயல் அவர் பயத்தில் இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்க்குறத பார்த்தா அவர் பயத்தில் இருக்கிறார் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அவர் உள்ளம் பயமாக இருக்குதா இல்லையாங்கிறது எது காட்டி கொடுத்துச்சு? அவருடைய பார்வை, அவருடைய முகம், அவருடைய ஏனைய உறுப்புகள். அதுக்கு அரபியில் ஹுது என்று சொல்வார். அப்போ தொழுகையில் ஹுஷு மட்டுமல்ல, ஹுதுவும் இருக்க வேண்டும். எல்லா உறுப்புகளும் பணிந்த நிலையில் இருக்க வேண்டும். எல்லா உறுப்புகளும் பணிந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய தலை குனிந்த நிலையில், அவருடைய பார்வை அச்ச நிலையில், அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அசைவில்லாத நிலையில், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு ஹுஷுவோடும் ஹுதுவோடும் அவர் தொழுகையை நிறைவேற்றினார். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடும்போது, ருக்குவுக்கு போகும்போது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் 1419வது ஹதீஸ். இப்போ நான் தர்ற நம்பரெல்லாம் தமிழ் முஸ்லீமும் எடுத்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போகுது, பெரிய ஹதீஸ் அது. அந்த ருக்குவுக்கு போகும்போது அவங்க சொல்கிற துவாவை மட்டும், அல்லாஹும்ம லக்க ரக்கஅத்து வபிக ஆமன்து வலக்க அஸ்லம்து ஹஷஅ லக்க சம்இ வபஸரி வமுஹி வஅதுமி வஅஸபி அப்படின்னு துவா செய்வாங்க ருக்குவுக்கு போகும்போது. நம்ம ருக்குவில் நமக்கு தெரிஞ்ச துவாலாம் என்ன? ருக்குவில் என்ன துவா செய்வோம்? அவ்வளோதான். அலஹு சப்பஹுல் குத்தூஸு ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை செய்வாங்க. அல்லாஹும்ம லக்க ரக்கஅத்து, இறைவா உனக்காக வேண்டி ருக்கு செய்தேன். ஒபிக்க ஆமன்து, உன்னை நான் விசுவாசம் கொள்கிறேன். உனக்க அஸ்லம்து, உனக்கு முழுமையாக நான் கட்டுப்படுகிறேன். ஹஷஅ லக்க, உனக்கு பணிந்தன. சம்இ, எனது செவிபுலனும். ஓ பஸரி, எனது பார்வையும். செவிபுலனும் பார்வையும். ஓ முஹி, எனது மூளையும். ஓ அபுமி, எனது எலும்புகளும். ஓ அஸபி, எனது நரம்புகளும். எல்லாமே பணிந்தது, எல்லாமே ஹுஷு ஏற்பட்டுச்சு. உனக்கு முன்னால் நிற்கிறேன்ங்கிற அச்சத்தால் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட தொழுகையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுதான் ஹுஷு. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கட்டம் நிறைய மனிதர்கள் இன்னைக்கு தொழுகையில் ஈடுபடுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க.
எப்படி கேட்குறாங்கன்னா, ஐயு சரிகாத் உத்தூன அக்பஹ். பொதுவாக முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு வலிமையான விஷயத்தை சொல்ல போகிறாங்கன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகும் கூட. ஒரு ஆசிரியர், சரியான ஆசிரியர் யாரு தெரியுமா? வகுப்பறையில் உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு போறவர் அவர் மட்டுமல்ல. கல்வி என்பது பாடத்தை நடத்துவது மட்டுமல்ல, மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டு நடத்துவது தான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு பண்பு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டல சொல்லியிருக்கிறார், எல்லா கட்டத்திலையும் சொல்லியிருக்கிறார். அதே போன்று மாணவர்களும் கேள்வி கேட்பதும் ஒரு கல்வியின் பாதி, நிஸ்ஃபுல் இல்ம் என்று சொல்லுவாங்க அரபுல. கேள்வி கேட்பது என்பது கல்வியின் பாதி. அப்போ கேள்வியும் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ற மாதிரி பாடம் நடத்துவாங்க. அதே போல ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயு சரிகா தஅதுன லக அக்பஹ். திருடன்ல மோசமான திருடன் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நேரடியாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லை, தோழர்கள்ட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்றாங்க. நீங்க திருடர்கள்ல மோசமான திருடன் யாரை சொல்லுவீங்க? உடனே தோழர்கள் சொன்னாங்க, நம்மள மாதிரி புரிஞ்சு வச்சதுனால சொன்னாங்க, அரஜுலு யஸ்ரிகு மின் அஹீஹி. யார் தன்னுடைய சகோதரன்கிட்ட இருந்து பொருளை திருடினால் அவன் தான் மோசம் பண்ண, அவனுடைய நண்பர், அவனுடைய சகோதரன், அவன்கிட்ட போய் திருடான். அப்போ இவன் எவ்வளவு மோசமான திருடன், மோசமான திருடன் அவனைத்தான் நாங்க சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் மோசமான திருடனுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இன்ன அக்பஹ ஸரிகதி அல்லதி யஸ்ரிகு ஸலாத்தஹு. யார் ஒரு மனிதன் மோசமான திருடன் என்றால் நீங்க சொல்ற திருடனும் மோசமானவன் தான், அதை விட படும் மோசமானவன் இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? தொழுகையில் திருடுறவன் அப்படின்னா. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போயிட்டு, கைஃப யஸ்ரிகு அஹதுனா ஸலாத்தஹு யா ரசூலல்லாஹ், கைஃப யஸ்ரிகு அஹதுனா ஸலாத்தஹு யா ரசூலல்லாஹ். அது எப்படி ஒரு மனிதர் தன்னுடைய தோழர்கிட்ட அவர் எப்படி ஒரு மனிதர் அவர் தொழுகையில திருடுவார்? ஆச்சரியமா இருக்குது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டார். ஆச்சரியமா இருக்குது இல்ல, தொழுகையில எப்படி திருடுவாரு? அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா தொழுகையில திருட யாருன்னு? அந்த திருடனை பொறுத்தவரையில அவன் தொழுகையில திருடனுக்கு காரணம் ருக்குவையும் சுஜூதையும் சரியா செய்யறது இல்லை, ருக்குவையும் சுஜூதையும் பரிபூரணமா செய்யறது இல்லை. யார் ருக்குவையும் சுஜூதையும் பரிபூரணமா செய்யலையோ திருடன். அப்படியே சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? திருடன் சொல்ல இல்லை, மோசமான திருடன், அடைமொழியோடு சொல்றாங்க. திருடன் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடாதீங்க, படுமோசமான திருடன். ருக்குவிலையும் சுஜூதையும் சரியா செய்யாதவன். சரியா செஞ்சுட்டா குஷு குது வந்துடும். அது எப்படி சரியா செய்யறது? அவனுடைய ருக்கு எப்படி இருக்கணும், அவனுடைய சுஜூது எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியிருக்கிறான். ருக்குவில் நிதானம் இருக்க வேண்டும், சுஜூதில் நிதானம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவருடைய ருக்குவும் சரியில்லை, அவருடைய சுஜூதும் சரியில்லை. அப்போ அதனால நம்முடைய ருக்குகள் சுஜூதுகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுவும் ஹுஷு ஹுது என்கிற அந்த தரத்தை நம்முடைய தொழுகை அடைய முடியாமல் ஆகிவிடும். அப்போ இது ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதே போன்று இன்னொன்று சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தொழுகை, நம்ம தொழுகிறது எதுக்காக? அல்லாஹ் நம்மை விருப்பப்பட வேண்டும், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய நோக்கமும். வாரத்தில் ஒரு முறை தொழுகிறவரும் அதைத்தான் நேசிக்கிறார், ஆசைப்படுகிறார். ஒரு முறை ஒரு ஷேഖ്
ஒரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா தொழுகவே மாட்டார். அப்படியான ஒரு ஆள்கிட்ட கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? நீங்க எப்படி மூத்தாவா ஆசைப்படுறீங்கன்னு கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பொதுவா கேட்கிறாங்க, உங்களுடைய ஆசைன்னு ஒண்ணு இருக்க முடியாது, பேராசைன்னு, அது என்னன்னு கேட்கிறாங்க. ஒமாஹிர் சுக்க, அவருடைய கேள்வி அதான். ஒமாஹிர் சுக்க யா அஹி, அவருடைய கேள்வி, உன்னுடைய பேராசை எது? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆனா அஹ்ருசு அமூத்து சாஜிதன் அப்படின்னாரு. நான் சுஜூது செய்த நிலையிலேயே மூத்தாடணும்னு ஆசைப்படுறேன், அதான் எனக்கு பெரிய ஆசை, அதுதான். ஆனா அவர் யாரு தெரியுமா? லாயு சொல்லி அபதன், அவர் தொழவே மாட்டார், ஒரு வக்தும் தொழுகிறது இல்லை. ஆனா அவருடைய மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை பாருங்க. தொழுகாம போறாருங்கிறதுக்கு பல காரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, போகல, அப்படியெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பயமும் அவருக்கு இருக்குது. அதனாலதான் அதை நம்புறாரு. நான் எனக்கு ஆசை, கடைசியில் நான் மூத்தா போகும்போது சஜதாவிலே கடந்து மூத்தா போவோம். அவரும் அரபு, இவரும் அரபு தான் கேட்கிறவரும். ஆனாலும் கூட ஏதோ ஒண்ணுல தகாவுல, தக்காசு இல்ல, சோம்பேறித்தனத்துல, புடுபோக்குல அவர் தொழுகையை விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா ஆசை என்ன தெரியுமா? தொழுகை இல்லாட்டாலும் கூட சஜதாவிலேயே மூத்தா போகணும்னு ஆசைப்படுறாரு. பார்த்தீங்களா? அப்ப இப்படியான, அப்ப எல்லாத்துக்கும் ஆசை என்ன? நம்ம தொழுகையாளியா இருக்கிறோமோ இல்லையோ, அல்லது தொழுகையில குறைபாடு இருக்குதோ இல்லையோ, நாம் அனைவர்களுடைய ஆசையும் என்ன ஆசைன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் நம்மளை திரும்பி பார்க்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? யார்கிட்ட போய் கேட்டாலும் அதான் சொல்லுவோம், அல்லாஹ் என்ன பார்க்கணும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீங்க நினைக்கலாம் அவன் தொழுகை இல்லாத ஆளா இருப்பான் போல தெரியுது. இல்ல, தொழுகையாளியத்தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, லா யன்துருல்லாஹ இலா ஸலாத்தி ரஜுலின், தொழுகையாளியாக இருக்கிற ஒரு மனுஷன் அல்லாஹ் திரும்பியே பார்க்க மாட்டான். தொழுதுகிட்டே இருக்கிற மனுஷன் தான், அவனை அல்லாஹ் நாளை மறுமையில திரும்பியே பார்க்க மாட்டான். ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? தொழுகிற மனுஷனை போய் அல்லாஹ் ஏன் திரும்பி பார்க்க மாட்டான்? அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஆனா அவன் எப்படி தொழுதா தெரியுமா? அவருடைய தொழுகையில் ருக்கு சுஜூதுல முதுகை சரியாக வைக்க மாட்டார். அவ்வளவுதான். தொழுதாரு, எல்லா வக்தும் தொழுதார். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று சொல்கிற பொழுது, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றி பெற விரைந்து வாருங்கள், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் கல்லாவில் இருந்தாலும் கல்லாவை விட அல்லாஹ் பெரியவன் என்று நம்பினார். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா அதான் அர்த்தம், அல்லாஹ் மிக பெரியவன். அப்படின்னு அர்த்தம் என்ன? என்னுடைய விளையாட்டு மிக மிக சிறியது, அல்லாஹ் மிக பெரியவன். நான் பேசிக்கொண்டிருக்கிற சபை மிக மிக சிறியது, அல்லாஹ் பெரியவன். நான் கல்லால உட்கார்ந்து இருக்கிறேன்டா, என்னுடைய கடையின் வியாபாரம் மிக மிக சிறியது, அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதை நான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நானும் வாயால சொல்லணும், மத்தியிலும் சொல்வாரு. சொல்றது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் பெரியவன் என்று வந்து விட்டால், என்னுடைய எல்லா காரியங்களும் சிறியதா ஆயிட்டால் ஹய்யால ஸலாத்துக்கு பதில் சொல்லிடுவோம். தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், விரைந்து போயிடுவான். ஏன்? அல்லாஹ் மிக பெரியவன், நான் செய்யற வேலை சிறியது. அதான அர்த்தம். இன்னைக்கு அப்படி நடக்குதா? அல்லாஹ் பெரியவன் இவனும் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான். அல்லாஹ் பெரியவன் சொன்னது உண்மையாக இருக்குமானால், நீ நடத்துகிற வியாபாரம் மிக சிறியது, அல்லாஹ் மிக பெரியவன். பள்ளியில போய் அதை நீ தஸ்தீக் பண்ணு, அதை உண்மைப்படுத்து. இல்லையே, அதனால தான் ஹய்யால ஸலாங்கும் போது அதையும் திருப்பி சொல்லக்கூடாது. ஏன்? ஹய்யால ஸலான்னு அர்த்தம் என்ன? தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். நீங்க திரும்ப ஹய்யால ஸலான்னா என்ன அர்த்தம்? மோதினாரு, நீ தொழுகைக்கு இங்க விரைந்து வாழ. அப்ப அதுக்கு நீ போயிரங்க. ஹய்யால ஸலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லு. இதற்குண்டான ஆற்றலையும் குவத்தையும் சக்தியையும் அதனுடைய திராணியும் அல்லாஹ் எனக்கு தர வேண்டும், போ தொழுகைக்கு. ஏனென்றால் அல்லாஹ் மிக பெரியவன், நான் செய்கிற வேலை மிக சிறியது, நான் விளையாடுற விளையாட்டு மிக சிறியது,
நான் பண்ற மஷவரா மிக சிறியது, நான் பண்ற வியாபாரம் மிக சிறியது, அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் அக்பர், தொழுகைக்கு போயிடுறது. அப்போ ஒரு மனிதன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகைக்கு போறார், அவருடைய வியாபாரத்தை விட்டுட்டு, ஃபஜ்ர்ல தூக்கத்தை விட்டுட்டு, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், இவர் ஒரு காலமும் சொன்னதே இல்லை அன்னௌம் ஹைரும் மினஸ் ஸலாத், சொன்னதே இல்லை. தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது, அல்லது தூக்கம் தொழுகை விட சிறந்தது. என்னைக்காவது அப்படி சொல்லியிருப்பாரு? நவுதுபில்லா. தொழுகைக்கு போறாரோ இல்லையோ, தொழுகை மிக சிறந்தது தூக்கத்தை விட நம்பினார். பல பேர் தொழுகைக்கே போனாங்க, ஏன் சிறந்தது. ஆனால் இப்படியெல்லாம் தொழுதாரு, ருக்கு சுஜூது சரியா செய்யல, ஹுசூ ஹுதுவோட அவர் தொழவில்லை என்பதற்காக தொழுத இந்த மனுஷனை அல்லாஹ் திரும்பி பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய நஷ்டவாளி பாருங்க. ஹுசூ ஹுது என்கிற அந்த உள்ளச்சம், அந்த இறைவனுக்காக வேண்டி தொழுகிற அந்த தொழுகை என்பது எவ்வளவு பெரிய வலிமையானது பாருங்க. அப்படி இல்லாட்டா அந்த ருக்கு சரியா இல்லைன்னு வைங்க, ருக்குவுல சரியாக துமானினத்தாக தரிப்பட இல்லைன்னு வைங்க, அந்த தொழுகையில எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் ஏறிட்டே பார்க்க மாட்டான். வயலுலில் முஸல்லின் என்ற மாதிரி தான் தொழுகிறவனுக்கு நரகம். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், வயலுலில் முஸல்லின், தொழுகிறவனுக்கு நரகம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொதுமக்காக தொழுகிறான் அவனுக்கு தான் நரகம், வெறுமன தொழுகிறவனுக்கு அல்ல. அதே போல தொழுகிறவன் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். யாருடைய ருக்குவும் சுஜூதும் சரியாக இல்லையோ அவனுடைய தொழுகை, அந்த தொழுகையாளியை அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் கேட்கிறான், யார் ரசூலல்லாஹ், தொழுகையில் இல்திஃபாத்து செய்வதை பற்றி என்ன சொல்றீங்க, திரும்பி பார்ப்பதை பற்றி என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நாயகியை பார்த்து, இஹ்திலாசு யஹ்தலிசுஹு ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்தி என்று சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில 751வது ஹதீஸ், 751. தொழுகையில் திரும்பி பார்த்தல் என்பது, மறந்துடாதீங்க, தொழுகையில் திரும்பி பார்த்தல் என்பது நாம தொழுகிற தொழுகை அதை ஷைத்தான் பறித்துக் கொள்கிறான். என்னது? அந்த தொழுகையை அவன் பறிச்சுட்டு போயிடறான். அப்புறம் இந்த மறுமையில் என்ன கிடைக்கும்? அதனாலதான் நிறைய பேர்களுடைய தொழுகை சுருட்டி மூஞ்சில் வீசப்படுகிறது மறுமையில். நவுதுபில்லாஹ் வல் இயாது பில்லாஹ். என்னங்க தொழுகிறவனுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குதா? இவ்வளவு தெரியாம தான் நம்ம தொழுகையில ஈடுபட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் தொழாமலே இருக்கிறது, அதை பற்றி நிறைய கவலைப்பட வேண்டி இருக்கிறது. ஆனா இன்னொரு கூட்டம் தொழுகிற கூட்டத்துக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, தொழுகிற கூட்டத்திற்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, தொழுகிறவனுக்கு இவ்வளவு விஷயங்களுக்கு அவனுடைய தொழுகை ஷைத்தான் பறித்துக் கொள்கிறான். நவுதுபில்லாஹ். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் தொழுது விட்டேன், ஷைத்தானுக்கு சம்மட்டி கொடுத்து விட்டேன், ஷைத்தானுக்கு நான் கட்டுப்படவில்லை, எனக்கும் ஷைத்தானுக்கும் போட்டி நடந்தது, ஷைத்தான் தோத்து போய்விட்டான், ஏன் நான் தொழுகைக்கு போயிட்டேன், அதனால ஷைத்தான் தோத்து போய்விட்டான், நான் ஜெயிச்சிட்டேன் நம்ம நினைக்கிறோம். என்ன இஸ்ஸஹ்ரஜ அலைஹும் ஷைத்தான் ஃபஅன்ஸாஹும் முதிக்கரல்லாஹ். யாரு அல்லாஹ்வை உடைய நினைப்பை மறந்து அல்லாஹ்வை பற்றி நினைப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அவர் விஷயத்தில் ஷைத்தான் ஜெயிச்சு விட்டாங்க அல்லாஹ். இப்ப எனக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்து தொழுகைக்கு போனதுனால நான் ஷைத்தானை விட ஜெயிச்சிட்டேன் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, பல பேருடைய தொழுகையை ஷைத்தான் பறித்துக் கொள்கிறான். அப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லையே, மறுபடியும் எப்படி போய் அல்லாஹ்ட்ட நிக்க போறோம்? அல்லாஹ்வே என்னுடைய தொழுகையை ஷைத்தான் பறித்து விட்டான் என்று சொல்றதுக்காவது நமக்கு அந்த தகுதி இருக்குதா? அல்லாஹ்ட்ட அப்படி சொல்ல முடியுமா? அட பறிக்கிற அளவுக்கு ஏன் தொழுதாய் அல்லாஹ் கேட்பான்ல, அப்படி ஒரு தொழுகை எனக்கு தேவையே இல்லையப்பா. அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கிறது இந்த உள்ளட்சம் இல்லாத தொழுகை. அதனால அருமையானவர்களே, தொழுகையில் உள்ளட்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். 1 மணிக்கு முடிக்கணும். சரி, இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது நம்ம தொழுகையில, இதுக்கு என்னப்பா தீர்வு? தீர்வு சொல்லணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை குர்ரத் ஐனுன்னு சொன்னாங்க, கண் குளிர்ச்சி தொழுகைன்னாங்க. தொழுகையால் உள்ளத்தில் ராகத் ஏற்படுகிறது, தொழுகையால் கவலை நீங்குகிறது, தொழுகையால் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது, தொழுகையால் நம்முடைய எல்லா வகையான காரியங்களுக்கும் முடிவு கட்டப்படுகிறது. நம்ம தான் உலகத்தையே ஆளக்கூடிய பாக்கியமும் தைரியமும் அந்த வாய்ப்பும் அந்த வெற்றியும் தொழுகை செய்யக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கிறது. அது எந்த தொழுகையாளி என்றால் உள்ளட்சத்தோடு தொழக்கூடியவர். ஆனால் நம்முடைய தொழுகையில உள்ளட்சம் இல்லை என்பதை சில
செய்திகளை முடிந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம், 1 மணிக்குள்ள முடிக்கணும். அதனால தீர்வு சொல்லிடுவோம். அப்போ இந்த உள்ளட்சம் வர்றதுக்கு என்ன வழி, அதுதான் இப்போ இங்கே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு. நீங்கள் சொன்னீங்க உள்ளட்சம் வரணும், நாங்களும் உள்ளட்சம் வரணும்னு நினச்சிட்டு தானே போய் தொழுகிறோம். யாராவது உள்ளட்சம் இல்லாமல் தான் தொழுவணும் அப்படின்னா போகிறோம். உள்ளட்சத்தோடு தொழுவணும் தான் அழகான முறையில் ஒதுக்கி செஞ்சுட்டு போகிறோம். என்ன செய்யறது? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பிறகு தானே எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நிழல் ஆடுது. கடை அப்படி வருது, மனைவி வர்றா, புள்ள வருது, மொபைல் திருடு போனது வருது, யாரோ நேற்று பேசுனது மனசுக்குள்ள வருது. அவனுக்கு பதில் சொல்லாமல் வந்துட்டோம். இப்படி பதில் சொல்லணும், தொழுகு முடியட்டும், ஒரு வழி பார்த்துருவோம், தொழுகு முடியட்டும், போய் தீர்த்துக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள உரையாடி கொள்கிறோம். பட்டிமன்றமே நடக்கிறது நிறைய பேருடைய தொழுகு முடிகிற வரைக்கும். அப்போ நாங்க திட்டமிட்டா போனோம். நம்முடைய திட்டமிடுதல் என்ன? அழகான முறையில் தொழுதுட்டு வெளியே வரணும், நல்ல பிள்ளையா வெளியே வரணும் தான் போனோம். நீங்க சொல்ற இந்த பஞ்சாயத்தெல்லாம் அங்க இருக்குது, தொழுகை சைத்தான் பறிக்கிறான் போறான், இதெல்லாம் யாரு நினைச்சிட்டு போனா, திட்டமிட்டு போனா? அப்ப இதுக்கு என்ன தீர்வு? முதல் தீர்வு, வரிசைய தீர்வுகளை மட்டும் பார்த்துட்டு வாங்க. முதல்ல உள்ளட்சம் வரணுங்கிறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. இது முதல் விஷயம். இது உள்ளட்சத்தை தர்றது யாரோட வேலை? என்னோட கட்டுப்பாடு, நான் கட்டுப்பாடு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் யாருடைய உள்ளத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. இல்லா ஐயஷா அல்லாஹ், இல்லா ஐயஷா அல்லாஹ். அப்போ என்னுடைய உள்ளத்தை ஷேக்மார்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள். சூஃபிசத்தில் சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஷேகை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஷேக்கு கீழே பையாத்து வாங்கிட்டா உங்களை ஷேகு கண்காணித்துக் கொள்வார், கட்டுப்படுத்திக் கொள்வார். கண்டிப்பாக சத்தியமா முடியாது. யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் கட்டுப்படுத்த முடியாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செஞ்சாங்க? யா முகல்லிபுல் குலூப், அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தஅத்தில்லாஹ். கல்புகளை பிரட்டுபவனே, எனது கல்பை, என் உள்ளத்தை நீ சரியான வழியில் பிரட்டுவாயா. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, இந்த துஆவை ரசூலுல்லாஹ் செய்யும்போது ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அன் தக்ஷா கல்பக யா ரசூலல்லாஹ். எப்படி கேட்கிறாங்க பாருங்க. கல்புகளை பிரட்டுபவனே, எனது கல்பை நீ நேரான வழியில் வைப்பாயாக அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்களே யா ரசூலல்லாஹ். அன் தக்ஷா கல்பக, உங்கள் இதயத்தின் மீதே உங்களுக்கு பயமானு கேட்டான். உங்க இதயத்தின் மேல பயமா? நீங்க வழி தவறி போயிருவீங்களா? அப்பதான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனின் இதயம் இறைவனின் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படின்னாங்க. அல்லாஹ் நாடினால் கல்வை நேரு வழிப்படுத்துவார், அல்லாஹ் நாடினால் அஸாக வழிகட்டுக்கு அனுப்பி விடுவார். தீர்மானிக்கிறது யார்? யாருடைய 2 விரல்களுக்கு? அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் கல்வி இருக்கிறது. இது எப்படி ஒரு அடியான், ஒரு ஷேக் நம்முடைய கல்வை சரி செய்வார்? ஒரு காலமும் சரி செய்ய முடியாது. இந்த ஹதீஸுக்கு மரணம். யாராவது அப்படி நம்பணும், இந்த ஹதீஸு இந்த ஷேக்கிட்ட பையத்தை எடுத்தால் அவர் என்னை இஸ்லாஹ பண்ணுவார், என் கல்வை பரிசுத்தப்படுத்துவார், இந்த சூஃபி என்னை காப்பாற்றுவார், கண்டிப்பா முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கையில் இதயம், அல்லாஹ்வுடைய கையில். கண்மணி நாயகமே, அல்லாஹ்விடத்திலே என்னுடைய கல்வை அல்லாஹ்வே தரமுரண்டு போகாம இப்ப ரப்பனா இதை துஆ கேட்கிறோம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அப்பப்போ துஆ கேட்கிறோம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைத், நேர்வழி வந்த பிறகு எங்களை சருக செய்து விடாதே, வழிகட்டுக்கு நாங்க போகாம காப்பாத்தி விடு. நேர்வழி வந்துட்டு யாரும் தைரியமா இருந்துடாதீங்க. அடிக்கடி இந்த துஆவை செய்யுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைத். நிறைய பேர் பார்க்கிறோம், நேர்வழி வந்த பிறகு வழிகட்டுக்கு போனவர்களை பார்க்கலாம். பார்த்திருக்கிறோமா இல்லையா? நேர்வழியை அவர்கள் மேடைகளிலே முழங்கியவர்கள் வழிகட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதனால இந்த நேர்வழியில நான் எப்பொழுது இருப்பேன் என்று யாரும் தப்பாக நினைத்து விடாதீங்க. இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தஅத்திக. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார். இன்னொரு ரிவாயத்துல அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபுல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தஅத்தில்லாஹ். அல்லாஹ்வே, உனது வழியில், நேரான வழியில் நான்
சரியான முறையில் செல்வதற்கு என்னுடைய இதயத்தை சரியாக்குவாயாக. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அதனால நம்ம இந்த துஆவை கேட்கிறோம். சரி, இப்போ குஷ்வுக்கு என்ன துஆ? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்காங்க. முதல்ல துஆ கேளுங்க. முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லிம் நம்பர் தர்ற 5266 பெரிய ஹதீஸ்ல உள்ள ஒரு துணுக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மின் கல்பின் லா யக்ஷா. இறைவா, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அச்சமில்லாத உள்ளச்சமில்லாத கல்வியிலிருந்து என்னை பாதுகாப்பாய். கேட்டுட்டாங்க. உள்ளச்சமுள்ள கல்வி எனக்குத்தா, உள்ளச்சம் இல்லாத கல்வை விட்டு எனக்கு பாதுகாப்புத்தா. எப்படி பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. படிக்கிறேங்கிறது அல்ல, எதை படிக்கிறாய், இது ரொம்ப முக்கியமானது. கல்வியை தா என்று கேட்காதே. எந்த கல்வி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபா. பயனற்ற கல்வியை தந்துராதே, அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நான் படிக்கிற கல்வி பயனுள்ள கல்வியா இருக்கும். என்னுடைய இதயம் எப்படியான இதயத்தை தா? உள்ளச்சம் உள்ள இதயத்தை தா. உள்ளச்சம் இல்லாத இதயத்திலிருந்து உன்னிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படும். முதல்ல துஆ கேட்கிறோம். இது அடிக்கடி இந்த துஆவை கேட்கிற வளமையை ஏற்படுத்திக் கொள்ளும். அப்போ குஷு ஏற்படுவதற்கு இரண்டாவது வழி என்னன்னா, தொழுகையில வந்து நிக்கிற பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும். என்ன ஞாபகம்னா, அல்லாஹுடைய தர்பார்ல நிக்கிறதுக்கு 2 இடம் தான் மௌகிஃப்னு சொல்லுவாங்க. 2 மௌகிஃப் தான். ஒன்று அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது நிற்கிற இடம். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நாளை மறுமையில் அது பெரிய பாக்கியம். அல்லாஹ்வை முலாக்காத்து கிடைக்கிறது இருக்கிறதே, அது பெரிய பாக்கியம். அதுக்காக நம்ம அடிக்கடி துஆ செஞ்சோம். நம்ம படைச்ச ரப்ப நம்ம சந்திக்கிறது என்பது பெரிய விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் அதை புகழ்ந்து சொல்லி காட்டுகிறான். சில உள்ளம் மகிழ்ச்சியா இருக்குது. எதனால தெரியுமா? இலா ரப்பிகா நாதிரா. அல்லாஹ்வை பார்க்கும் உள்ளம். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது? அல்லாஹ்வை பார்க்கிறது பெரிய முலாக்காத், பெரிய ஒரு பாக்கியம். அது இலா ரப்பிகா நாதிராங்கிறார். நாதிரா நாதிரா. நாதிராண்டா ரொம்ப பசுமை, மகிழ்ச்சி. எப்ப மகிழ்ச்சி? நாதிரா பார்ப்பது மூலமா. நலரு நபர் வாது வாது ரெண்டையும் சொல்லி காட்டுறாள். ஒரு உள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமானால் அல்லாஹ்வை நீ சந்திக்கணும் மறுமையில். அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நிப்ப பாருங்க, அது ஒரு மௌகிஃப் முதல். அதற்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கிறது. அது எந்த இடம் தெரியுமா? தொழுகையில. தொழுகையில நிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு நீ. இது ஏன் அப்படி நிக்கணும் தெரியுமா? இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொல்லிட்டு இந்த ஹதீஸை ஆதாரமா வைக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில இடம்பெற்ற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி நம்பரை தந்தார 406வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள யாராவது தொழுகையில நின்றா நீங்க கிபிலாவை முன்னோக்கி துப்பி விடாதீர்கள். ஒரு முறை பார்க்குறாங்க, எச்சி துப்பி இருக்கிறாங்க பள்ளிவாத்து சோறில். அது களிமண் சோறு. அல்லாஹ்வுடைய தூதரே விரலால் அப்படி சுரண்டி அதை சுத்தம் பண்ணாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ சொல்றாங்க, உங்களில் யாரும் நீங்க தொழுகைக்கு முன்னாடி துப்பாதீங்க, அப்படி எச்சி வந்தால் துப்பிடாதீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அப்படி துப்பக்கூடாது. இன்னல்லாஹ கிபல வஜ்ஹிஹி இதா ஸல்லா. உங்களை யாராவது தொழுகையில நின்றீங்கன்னா, நீங்க தொழுகைக்கு அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டவுடனே அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி அமர்ந்து கொள்கிறான். இப்போ புரியுதா? யாருக்கு முன்னாடி நம்ம தொழுகிறோம்? அல்லாஹ் எனக்கு முன்னாடி நிற்கிறான். இப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுங்க. சிந்தனை செதறுமா? உங்க ஓனர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, எப்படி இருப்பீங்க? நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மாலுக்கு போயிட்டாலும் அங்கே ஒன்றே என்னது கேமரா கண்காணித்து கொண்டு இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறான்.
அது போட்டால் நம்ம கையை காலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோம்? ஏன் கேமரா நம்மளை நாளைக்கு கேவலப்படுத்திடக்கூடாது. கேமரா கண்காணிக்குது. அல்லாஹ் இப்போ உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் தொழுகையில் நீ நிற்கும் போது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கிபல வஜ்ஹிஹின்னாங்க, உன்னுடைய முன்னில் உனக்கு முன்னால் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். தொழுகையில் அல்லாஹ் ஒரு தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ் தேசத்தோட என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்குண்டான ஒரே வாய்ப்பு சஜதா. அவன் எங்குமே எந்த இடத்திலும் கூட குனிய மாட்டான், குனியவே மாட்டான். யாருக்காகவும் உயிருக்காக கூட குனிய மாட்டான். உயிரை எடுத்துட்டு எனக்கு சஜதா செய்யண்டா ஒரு முஸ்லீம் கண்டிப்பா உயிரை வேணா எடுத்துட்டு போப்பா. நான் முஸ்லீமா மூத்தாவிட்டு போறேன், ஷஹீதாகிட்டு போறேன், காஃபிரா வாழன்னு ஆசைப்படையில, ஒரு முஷ்ரிக்கா வாழன்னு ஆசைப்படையில. ஒரு மூமின் அப்படித்தான் சொல்லுவான். அல்லாஹ்வுக்காக சஜதா வைக்கிறான், சுஜூது செய்கிறான், அல்லாஹ் விருப்பப்பட்டு வந்து அமருகிறான். புகாரியில் நான் சொன்ன ஹதீஸ் புகாரியில் இருக்க, எடுத்து பாருங்க. அப்போ இரண்டாவது என்ன நினைக்கணும்னா, நான் தொழுகைக்கு போகும்போது அல்லாஹ் என்னுடைய தொழுகைக்கு முன்னாடி அமர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்க. இது ரெண்டு. அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு தொழுதீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு திசை திருப்பப்படாமல் உங்களுடைய தொழுகை அமைத்துக் கொள்ளலாம். ஷைத்தான்லாம் பறிச்சுட்டு போக முடியாது. சரி, மூணாவது என்ன வழின்னா, நீங்க ஓதுற தொழுகையில் ஓதுற அந்த குர்ஆன் வசனம், அப்புறம் திக்ருகள், தஸ்பீஹாத்துகள், இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. பெரும்பகுதி நமக்கு அர்த்தம் தெரியறது இல்லை. பெரும்பகுதி அர்த்தம் தெரியாததுனால ஓதுறது தெரிய மாட்டேங்குது. நீங்க அர்த்தத்தை தெரிந்து விட்டால் ரசித்து ஓதுவீங்க. சில திக்ருகள் அதை ஓதுற பொழுதே நமக்கு ரசனை தெரியும். நம்ம ரசித்து ஓதுவோம். ரசித்து ஓதுறதுல ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அதோட என்னை நான் ஒன்றிணைத்துக் கொள்வேன், என்னுடைய சிந்தனை அதோடு போய்விடும். நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது அதனுடைய அர்த்தத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது அதனுடைய அர்த்தமும் அப்படியே ஓடணும். ஓடுகிற பொழுது அதனுடைய ஆழமான சிந்தனையால் நான் அப்படியே லயித்து போய்விடுவேன். என்னுடைய சிந்தனை சிதறாமல் பாதுகாக்கும். இதாங்க குசுவுக்கு உண்டான ஒரு எளிய வழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை அல்லாஹ் என்ன பண்ணானா, இதுவும் விரிவான ஹதீஸ், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் வந்து 2 பங்கா பிரிச்சிருக்கிறான். அடியானுக்கு, அதுல அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில 2 பங்காக பிரிச்சிருக்கிறான். அது என்னண்டா, ஒன்னு துஆ, இன்னொன்னு சனா. துஆன பிரார்த்தனை, இன்னொன்னு புகழுதல், அல்லாஹ்வை புகழுதல். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் 2ஆ பிரிச்சிருக்கிறான். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு தான் உலமாக்கள் சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சாங்கன்னு சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். அது தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு ஆயத்துக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சக்தா, ஒரு சிறிய அளவு நிற்பாங்க. அது ஏன் நிற்கிறாங்க? ஏன் நிற்கிறாங்க? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். அது தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கும்போது ஹமிதனி அபிதி, அல்லாஹ் உடனே பதில் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பதிலுக்காக நிற்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம இன்னைக்கு பல கிராத்துகளை கேட்டு, எங்கெல்லாமோ யாரோ ஓதுனாருன்னு கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin ஒரே மூச்சில ஓதுறாராம். இன்னும் பெரிய கொடுமை, எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா முழு குர்ஆனை ஒரு நாள்ல ஓதுறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லையா? உங்க பகுதி வரையில அல்லாஹ் காப்பாத்தினா. எங்க பகுதியெல்லாம் அந்த விளையாட்டு நடக்குது. ஹாஃபிஸ் ஆகிட்டாங்கன்னா முழு குர்ஆனை பார்க்காம ஓதுவாங்க ஒரே நாள்ல. அது சாதிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட போன வாரம் கூட நடந்தது. ஒரு சின்ன பிள்ளை முழு குர்ஆனை அப்படியே மனப்பாடமாக ஓதிடுவாங்க. எங்கள் பள்ளியில் கூட ஆரம்ப காலத்தில், நான் இப்போ கத்தீபா இருக்கிற பள்ளியில் ஆரம்ப காலத்தில் முழு குர்ஆனை ஒரு தராவி தொழுகையில் முழு குர்ஆனை ஓதி தொலை வச்சிருக்கிறாங்க. இப்பவும் மற்ற பள்ளிகளில் எங்கள் ஊரில் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆனை எத்தனை நாளில் முடிக்கணும்னாங்க? 3 நாள். ஒரு குர்ஆனை முடிக்கணும்னா 3 நாள்.
அதுக்கு குறையா முடிக்கக்கூடாதுன்னாங்க. இவன் அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு மொத்தத்தில் பாடம் கற்றுக் கொடுக்குறான். எப்படி? நீங்க 3 நாள் நீங்கள உங்களுக்கு கூட தெரியாது, நாங்க ஒரே நாள் முடிச்சு காட்டுவோம். சரி போட்டு நம்ம பாடத்துக்குள்ள வந்துடும். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஒரே மூச்சில் ஓதுறது அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் பதில் சொல்ற. நீங்க நினைச்சு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் என்ன நினைக்கிறீங்கன்னா அல்லாஹ் பதில் சொல்கிறான். இப்படி நினைச்சிட்டு தொழுதா தொழுத எண்ணங்கள் செதறுமா? எங்கேயாவது போகுமா? பஜாருக்கு போகுமா? நீங்க உடல் இங்கே, அவங்களுடைய உள்ளம் பஜார்ல இருக்காது, எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்துடும். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியை கட்டி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் அதை நம்பினாங்க, அதை செயல்படுத்தினாங்க. அதனாலதான் அவங்க ஒருமுகப்படுத்த, இல்லட்டா உள்ளத்தில யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எப்படி கட்டுப்படுது? இப்படித்தான். நான் தொழுகையில் நிற்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும், அல்லாஹ் பதில் சொல்கிறான், முடிஞ்சிச்சு. அல்லாஹ் எனக்கு முன்னாடி இருக்கிற, முடிஞ்சிச்சு, நம்புறோம். அந்த ஹதீஸ் சஹி, என் புத்திக்கு புலப்படையில அதெல்லாம் இங்க சரியான ஹதீஸ், அவ்வளவுதான். சமிஅனா வஅதஅனா, ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்க, முடிஞ்சு போச்சு. இதான் ஒரு மூமினுக்கு, இதான் கட்டுப்படுது. அப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் உடனே சொல்றான், அவன் அஸ்னா அலை ஆபிதி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். அடுத்து மாலிகி யௌமிதீன் மஜ்ஜதனி ஆபிதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்புறம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஹாதா பைனி வ பைன ஆபிதி, எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்தியில என்னுடைய அடியான் என்னென்ன கேட்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல ஈயாக்க இஹ்தின ஸிராத்தல் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம். ஒவ்வொரு ஆயத்திற்கும் 3 கீழே வரக்கூடிய அத்துணைக்கு ஒரே பதில், ஹாதா பைனி வ பைன ஆபிதி வ ஆபிதி மா ஸஅல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான். எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் ஒன்றானது, என்னுடைய அடியான் கேட்பதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது இப்படி நினைச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி இதனுடைய அர்த்தத்தை புரிந்து நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய உள்ளம் சிதறாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். எத்தனை வழி சொல்லுகிறோம்? அடுத்தது தொழுகையில் திரும்பி பார்க்காமல் இருப்பது. தொழுகையில திரும்பி பார்க்கிறது கூட நமக்கு கண்டிப்பா அது பல வகையான எண்ணங்களை வரும். பாருங்க, நிறைய பேர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் இப்படி பார்க்கறான், பார்க்கறோமா இல்லையா? இன்னும் கொடுமை ராகத்தை திரும்பிலாம் பார்த்துக்கிறான். யாரு போனா உனக்கு என்னப்பா, யாரு போனா உனக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் நீங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம உட்கார்றது யாருக்கிட்ட? ரப்புடைய முன்னிலையில நிக்கிற ரப்பு எனக்கு முன்னாடி அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ரப்பு என்ன படைச்சவன், என்ன பெத்தவன் இல்லை, எனக்கு முதலாளி இல்லை, என்னுடைய மூலானா உட்கார்ந்து இருக்கிறான். யாருக்கும் மூலானா இல்லை, அல்லாஹ் எனக்கு மூலானா, என்னுடைய எஜமானவன், நான் அவனுடைய அடிமை. இப்படி நினைச்சு பாருங்க. நம்ம திரும்பி பார்ப்போமா? திரும்பி பார்த்தல் என்பது இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன திரும்பி பார்த்தா தொழுகை பறி போயிடும். இப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க கெட்டுங்க, திரும்பி பார்க்க மாட்டோம். அட இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுதுட்டு எவன் போனா நமக்கு அப்படி திரும்பி பார்த்தானா யார் பறிச்சுட்டு போயிடுவா தொழுகைய? ஷைத்தான் பறிச்சிருவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நான் திரும்பி பார்க்க மாட்டேன், கட்டுப்பாடு வந்து விடுது. அதே போன்று தொழுகையில பேண வேண்டிய அம்சங்கள்ல இன்னும் முக்கியமானது இந்த திரும்பி பார்த்தல் என்பது 2 வகை இருக்குதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது மொத்தத்துல சொல்லிட்டாங்க, அறிஞர்கள் பிரிச்சு காட்டுறாங்க. குறிப்பா இப்னு கைம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் இல்திஃபாத் திரும்பி பார்த்தல் என்பது நீங்க ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. திரும்பி பார்த்தாலும் என்ன நினைப்போம்? நம்ம இல்ல திரும்பி பார்த்தார் என்ன நினைப்பீங்க? இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. இப்னு கைம் ஜௌஸி ரொம்ப ஆழமா போறாங்க. திரும்பி பார்த்தல் என்பது உன்னுடைய பார்வை மட்டுமல்ல, உன்னுடைய கல்பும் திரும்பி பார்த்த. நீங்க நினைக்கிற இப்படி பார்க்கறது, உன் கல்பு திரும்பி பார்க்குத. நான் பார்க்காட்டாலும் கூட என்னுடைய மனசு எங்கேயோ பார்க்குது இல்ல, அந்த திரும்பி பார்த்தலும் வரக்கூடாது. அப்ப திரும்பி பார்ப்பது என்பது உள்ளமும் சேர்த்து திரும்பி பார்க்க கூடாது. அடுத்தது நம்ம செய்யற செயல்களை, இது எத்தனாவது? 5வது. நம்ம செய்கிற செயல்களை
இன்ன செயலை செய்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு செய்தல். அது என்ன அப்படின்னா, பெரும்பகுதி நம்மெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து தொழுகையை பழக்கப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசுலேயே 7 வயசுலேயே தொழுதுன்னு சொல்லி, அதுக்கு ஒரு 10 வயசுல தொழுகை விட்டதுக்கு அடி வாங்கி, அதுக்கப்புறம் அப்படியே தொழுது, அப்புறம் தொழுகை இல்லாட்டா என்னால் இருக்க முடியாதுங்கிற ஒரு பழக்கப்பட்டு போயிட்டோம். அதனால அல்லாஹ்வுக்கு தூங்கிக்கிட்ட கூட நம்ம கரெக்டாக தொழுதுருவோம். எப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினா அடுத்தது தெரியும் எங்கே தான் போவோம், சுஜூதுக்கு போவோம்னு போயிடுவோமா? எங்கே போவோம்? அடுத்தது ருக்குக்கு தான் போவோம், நமக்கு தெரியும். சுஜூது அதுக்கு பிறகு பைன சஜிதத்தை ஜல்சா இஸ்திராஹா, நம்ம எல்லாம் கரெக்டா முதல் ரக்காத்து முடிஞ்சா அப்படியே 2வது ரக்காத்து எழுந்திச்சிரும். ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எதை செய்கிறோனோ அதை சேர்த்து நினைத்து கொள்ளுது. இங்க என்னோட நினைக்காமல் அப்படியே எங்கேயோ நினைச்சுக்கிட்டே எந்திரிச்சிருவோம், கரெக்டா எந்திரிப்போம். அதனாலதான் சில நேரங்களில் மிஸ் ஆயிரும். சில நேரங்களில் நமக்கு கோட்டை விட்டுருவோம், அத்தஹியாத்துல இருக்கிற மேல எந்திரிச்சிருவோம், அது சில நேரங்களில் மிஸ் ஆயிருது. ஆனால் பல நேரங்கள்ல சரியா தொழுகிறோமா இல்லையா? ஆனா சிந்தனையுடைய தொழுதோம், சிந்தனை செதறத்தான் செஞ்சது, ஆனா பழக்க தோஷம் அழகா தொழுதுட்டோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்திசாம், நீ பழக்க தோஷம் இல்ல, நீ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிக்கிறாங்கிறத முதல்ல உணரு, அடுத்தது ருக்குக்கு போறங்கிறத உணரு, அப்புறம் சுஜூதுக்கு போறங்கிறத உணரு. உணர்ந்து போ. உணர்ந்து போறதும் பழக்கத்தில் போறதும் வித்தியாசம் இருக்கிறது. பெரும்பகுதி பழக்கத்தில் சரியா போயிருது இல்லை, இனிமே உணர்ந்து உணர்ச்சியோடு போய்ப்பார், கவனம் செதறிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்ப என்னன்னா, கடமைகளை செய்கிற பொழுது ஒவ்வொரு ருக்குன்களையும் ஒவ்வொரு அசைவுகளையும் செய்கிற பொழுது உணர்ச்சியோடு செய்தல், இதுவும் நம்முடைய இதயத்தை உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு வழியை கொடுக்கும். அடுத்ததாக, நான் தொழுகிற இடத்தை பார்த்தல். உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு. அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டா சுஜூதுற இடத்தை பார்ப்பதா கிபிலா திசையை பார்ப்பதா? ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியில இல்லை. திரும்பி பார்க்க கூடாது, மேலே பார்க்க கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்ப சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு கிபிலா திசையை எப்படி பார்க்கறது? இங்கிட்டு பார்க்க கூடாது, இங்கிட்டு கண்ணை உருட்டவும் கூடாது, திரும்பியும் பார்க்கக்கூடாது. இல்திஃபாத்துனா இப்படி பார்க்கறது, திரும்பி பார்க்கறது. ஹரக்கா இப்படி இப்படி திரும்பி கண்ணை உருட்டுறது, அப்படியும் செய்யக்கூடாது. மேலையும் பார்க்க கூடாது, அதுக்கு தனியா தடை வந்துருச்சு ஹதீஸ். மேலே பார்த்தா அல்லாஹ் பார்வையை பறித்து கொள்ளட்டும், ரசூலுல்லாஹ் அப்படியே பதுவா செஞ்சிருக்காங்க. எவன் மேலே தொழுதுகிட்டே மேலே பார்க்கறான், அவனுடைய பார்வையை அல்லாஹ் பறிக்கட்டும். பார்வையை பறிக்கணும் எவ்வளவு பெரிய ஆபத்தான துவா, அதையும் கண்டிச்சிருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? நேரம் பார்க்கணும் அப்படின்னு சில அறிஞர்கள். சில அறிஞர்கள் இல்ல, அதை விட சிறந்தது சுஜூது இடத்தை, குனிந்த மாதிரி இருக்கும் சுஜூது இடத்தை பார்க்கறது. அதனால நம்ம நேரமும் பார்க்கலாம் அல்லது சுஜூது இடத்தை பார்க்கலாம். ஆனால் சிதறாமல் இருக்க வேண்டுமானால் எதை பார்த்தா சரியா இருக்கும்? சுஜூது. அதனால பெரும்பகுதி அறிஞர்கள் நீங்க சுஜூது இடத்தையே பார்த்துக்கிறது, அதுவே சிறந்தது. ஒரு மனுஷன் அப்படி பார்க்கறான்னா தப்பு இல்லை, ஆனா அவன் அங்கிட்டு போயிடக்கூடாது. இதே இப்படி பார்க்கட்டும் அல்லது குனிந்து சுஜூது இடத்தை பார்க்கணும். ரெண்டுக்குமே அனுமதி இருக்குது. ஆனா ரொம்ப சிறந்தது சுஜூது இடத்தை பார்க்க. ஓரளவு இந்த பார்வையை கட்டுப்படுத்தி கொண்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? உள்ளச்சத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு தீர்வு. அடுத்தது கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு தீர்வு, 7வது தீர்வு, நான் எந்த தொழுகையில் இருக்கிறோனோ அந்த தொழுகைதான் எனக்கு கடைசி தொழுகை என்று நினைத்து கொண்டு தொழுதல். இது இன்னும் ஆழமான ஒரு சிந்தனையை உருவாகும். இன்னைக்கு இப்போ நம்ம ஏன்னா அசுர தொழுகையை தொழணும், நுகர் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம். வந்து இல்லை, இப்போ நம்ம நுகர் தொழுகைக்கு போகும்போது என்ன முடிவு கட்டணும்னா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும்போது நமக்கு இதான் கடைசி வக்தா இருக்குமோ, இதான் கடைசி தொழுகை, இப்படி நினைச்சு பாருங்களேன். தொழுகிறதுல இதான் கடைசி தொழுகை, அடுத்த வக்துக்கு நான் இருப்பேனா இருக்கவா நமக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படி நினைச்சு பார்த்துட்டு நீங்க தொழுதீங்கன்னா எங்கேயாவது சிந்தனை செதறி போக வாய்ப்பு இருக்குதா? ஷைத்தானுக்கு ஏதாவது பங்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? அப்போ நாம் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு போகிற பொழுதும் இதுவே எனது கடைசி தொழுகை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைத்துக் கொள்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தை கட்டுப்பாடோடு
வைக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன ஏழையும் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துங்க. ஓரளவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட மூமின்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அப்படி தொழுதால் மட்டும்தான் உலகத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் உத்தரவாதம். இப்போ தெரியுதா ஏன் நமக்கு அரசியலில் தோற்று போயிட்டு, ஏன் நம்ம பொருளாதாரத்தில் தோற்று போயிட்டு, 57 நாள் 68 நாடுகள் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லி பொருளாதாரத்தை தீர்மானிக்க முடியாத துப்புக்கட்டு போயிருக்கிறோம். ஏன்னு தெரியுதா? இந்த உலகத்தினுடைய பஞ்சாயத்துக்களை தீர்த்து வைக்க முடியலன்னு ஏன்னு தெரியுதா? ஒரு காலத்தில் பள்ளிவாசல் எல்லாம் நீதிமன்றங்களாக இருந்தது. இன்று பள்ளிவாசல் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசமான நிலை தெரிகிறதா? அது குறிப்பாக இந்த ஊருக்கானுங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா தெரியுதா? பள்ளிவாசல் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றங்களே பள்ளிவாசலே நீதிமன்றங்களாக இருந்தது. எவ்வளவு பெரிய கேவலம் பிடித்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு என்னமெல்லாமோ கற்பனை பண்றோம். முதல்ல தொழுகையை சரியா செய்ப்பா, கத் அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ் சொல்வதை போன்று 23வது அத்தியாயம் 1 முதல் 2 வரைக்கும் மூமின்கள் திட்டமாக ஜெயித்து விட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். அவருடைய தொழுகை உள்ளச்சத்தோடு இருக்குமானால் நம்ம தான் வெற்றி, நம்ம தான் ஆள போறோம், நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் ஆண்ட சமூகம் இல்லை, ஆண்டு கொண்டிருக்கிற சமூகமாக இந்த இஸ்லாமிய எல்லா மக்களையும் ஆளுகிற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் வர வேண்டுமானால் அவர்கள் பள்ளிவாசல் தொழுகையிலிருந்து அவர்கள்ட்ட சீர்திருத்தம் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வி அரசியல சாக்கடையை சரி செய்ய போகிறது குதிக்கிறான். சாக்கடையில் உழுந்துவிட்டு நான் சரி செய்ய போறாங்கிறான். முதல்ல தொழுகையை சரி செய்யப்பாடி, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும். அன்னைக்கு அப்படித்தானே இங்க பள்ளிவாசல் தானே இருந்தது. எல்லாத்துக்கும் தொழுகை தானே காரணம், முன்னோடியாக இருந்தது. தொழுகையில் வரிசையாக நிற்பதை பார்த்ததாலே அந்த விரோதிகளுடைய உள்ளங்கள் நடுங்கியது. இன்னைக்கு அவர்களை பார்த்து இந்த சமூகம் நடுங்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இவன் நடுங்கையில். அதான் காரணம். உன்னை பார்த்து நடுங்குற ஒரு சமூகத்தை நீ உருவாக்க வேண்டுமானால் தொழுகையை சரியா செய். அல்லாஹ்வுக்கு தொழுகிற பொழுது நீ நடுக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் உல அமைதியோடும் இறைவனுக்காக தொழுது காட்டு. இந்த சமூகமே உனக்கு கட்டுப்பட்டது. அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலடியில் அனைவர்கள் வந்தாங்க. பெரிய தர்பியா இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய வேலையெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை, பெரிய கவுன்சிலிங்லாம் தேவையில்லை. தொழுகையை சரி செய்யுங்க, எல்லாம் சரியா போயிடும். அதனால இங்க யாராவது உளவியல் கல்வியை படித்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யாருக்காவது நீங்க கவுன்சிலிங் பண்ணுவதா இருந்தாலும் சொல்லுங்க. ஏமா உனக்குடைய பிரச்சனைய நீ சரியா தொழுது, அல்லாட்ட போய் அவ்வளோத்தையும் கொட்டு, உனக்கு எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லுங்க. செய்து பாருங்க. தஜ்ருபாவிலேயே உங்களுக்கு அதுல ஒரு அனுபவத்திலேயே அதுல பெரிய பயன் அடைவீர்கள். எனவே இதுதான் நமக்கு இஸ்லாம் அழகான முறையில் கற்று தந்திருக்கிறது. எனவே நான் இஸ்லாமிய கடமைகளில் 2வது கடமை தொழுகை. இஸ்லாமிய கடமைகள் 2வது கடமை தொழுகை. இது சரியாயிட்டுண்டா எல்லாம் சரி. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷன் முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னது? அஸ்ஸலா, தொழுகையை பற்றி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளவு இஸ்அலு அப்து யௌமல் கியாம, கியாமத்தினால அடியாண்ட கேட்கப்படுகிற முதல் கேள்வி அஸ்ஸலா, தொழுகையை பற்றி தான். தொழுகை சரியாகிவிட்டார், அதை மட்டும் சரியா தொழுதுட்டா அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதுல பாஸ் வாங்கிட்டா, திட்டமாக பாஸ் ஆயிட்டான். அதுல இல்ல போலித்தனமா தொழுதான், வேஷதாரியாக தொழுதான், ஊருக்காக தொழுதான், உறவுக்காக தொழுதான், பொண்ணுக்காக தொழுதான், சமூகத்திற்காக வேண்டி தொழுதான், பதவிக்காக வேண்டி தொழுதான், அல்லது நடிப்புக்காக வேண்டி தொழுதான் என்று இருக்குமானால் முடிஞ்சு போச்சு. எல்லாமலும் ஆகும். முடிஞ்சு போச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் கியாமத்தினால் முதல்ல தொழுகை பற்றி தான் நம்ம விசாரிக்கிறான். அதை சரி செய்யறதுக்கு இன்னைக்கு சமூகத்தில் நம்ம சிந்திக்கவே இல்லையே. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த கடையநல்லூர்ல இந்த ஒரு சிறு கூட்டம் இந்த தலைப்பை கொடுத்து பேச சொல்லியிருக்கு. அவ்வளவு தூரத்திலிருந்து வர சொல்லி நிறைய பேரோட தொழுகையை பற்றி, தொழுகை உள்ளச்சம், நல்லா ஜும்மா பயான்ல அப்பப்போ ஆல்பிசாக்கள் பேசுறவர்
ஒரு தலைப்பு தான், அப்படிதானே? அப்படிதான் நினைச்சிருப்போம். இதுக்கு வெளியூர்லேருந்து ஒருத்தர் நம்மளே பேசிட்டு போயிடலாம். அந்த தொழுகையை பற்றி தான் இன்னைக்கு எவ்வளோ விஷயம் பேசலாம். அப்படி நம்ம இல்லை, அவர்கள் சரியாக இலக்கை பிடித்திருக்கிறார். இதை சரி பண்ணிட்டா சமூகத்தை சரி செய்து விடலாம். ஏன்னா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் அருமையானவர்களை, நம்முடைய தொழுகையை சரி செய்து கொள்வோம். அதற்காக வேண்டி நம்ம தொழுகுங்கிறத உங்களுக்கு சொல்ல எல்லாமே தொழுகிற பிள்ளைகள் தான். இப்போ தொழுகையை சரி செய்யுங்கிறதுக்கு தான் இந்த பயான். தொழுவங்களும் ஒரு கூட்டத்தை கூப்பிட வேண்டி இருக்குது. அது அடுத்தது, அது காரிஜல் இந்த இதை விட்டு வெளியே போய் இப்போ உள்ள எல்லாரும் தொழுகிற பிள்ளைங்க தொழுகையை சரியா தொழுவுங்க, உள்ளச்சத்தோடு தொழுவுங்க. தொழுவுங்க என்பதை விட உள்ளச்சத்தோடு தொழுவோம் என்ற ஒரு அடிப்படையில் தான். அதை நம்ம சரி செஞ்சுட்டோன்னா எல்லா ஜாபும், எல்லா நிர்வாகத்திலும், எல்லா அமைப்புகளிலையும், எல்லா கட்சிகளிலையும் செய்ய வேண்டிய வேலை தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு கற்றுக் கொடுத்து விட்டாலே நம்ம அவ்வளோ பேரும் ஒன்றாயிடுவோம். முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள முதல்ல ஹசது போயிடும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பகியம் பைனகும், அல்லாஹ் சொல்றான், பகியம் பைனகும், ஒருவரை ஒரு மிகைத்துக் கொள்வதற்குத்தான் கட்சிகள் இருக்கிறது. நான் பார்க்குறேன், இங்கே ஒரு 10 பேர் கூடுறாங்க, இது நான் இதில் தலைவராக இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுவேன். இங்கே முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஒரு 10 பேரை அடிச்சுட்டு போயிடுவேன். மொத்தத்தில் இருக்கிறது ஒரு 23 பேர் இருந்தான். அதில் 19 பேர் போயிட்டான், மிச்சம் 3 பேர் தான். அவன் பார்க்குறான் 3 பேரை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்குறான். அடுப்பு தான் இருக்கிறதுக்கு, அந்த அடுப்பு கல்லுக்கு தான் வரும் 3 பேர் இல்லை. அந்த 3 பேரும் சரியா தொழுகையாளியா இருந்தான்னு வைங்களேன், அது போதுமே. நமக்கு எண்ணிக்கை அல்ல இங்க. அப்ப பிரதானமா நம்ம எல்லா இடத்திலும் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது அதுதான். நான் எந்த அமைப்பை சார்ந்தவன் அல்ல, ஆனா சலப்பு மன்ஹஜ்ல இருக்கக்கூடிய அமைப்புகளோடு பயணிக்கக்கூடியவன். அவங்க எல்லாத்துட்டையும் சொல்றது, நீ என்ன அமைப்பு பேரை வச்சுட்டு போங்க, பிள்ளைகள் முதல்ல தொழுகையை சரியா தொழ சொல்லுது. அப்படி தொழ சொல்லி அவன் அப்படி சரியா வந்துட்டான்னு வைங்களேன், அவன் எல்லாத்துக்கும் ஒத்தாயிரும். அவனோட நோக்கம் கது அப்லஹல் மூமினுங்கிற அந்த வட்டத்துக்குள்ள வந்துடுவான். இன்ஷா அல்லாஹ் இதுவே நம்மளை அனைவர்களையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிள்ளைங்க இந்த தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த தலைப்பில் போதுமான அளவுக்கு கருத்துக்களை சொல்லிவிட்டேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏதோ முடிந்த அளவுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு நம்முடைய தொழுகையை நாம் சரி செய்து கொள்வோம், இஸ்லாஹ பண்ணிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாகவும், அல்லாஹ் சொல்வதை போன்று மோமின்களுக்கு வெற்றி திட்டமாக கிடைத்து விட்டது என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட தொழுகையாகவும் நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஆக்குவானா. குஷூஹோடு தொழுது நாளை மறுமையில் கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தருவானாக. நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து நாம் அனைவர்களும் தண்ணீரை வாங்கி குடிக்கிற நசீப் உள்ளவர்களாக நாம் அனைவர்களும் அல்லாஹ் ஆக்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.